இப்போ புலிகள் வந்து மனிதர்களை தாக்குறதாகவும் அவர்களுடைய வளர்ப்பு மிருகங்களை வந்து வேட்டையாடி சாப்பிடுறதாகவும் நம்ம நியூஸ்ல பார்த்திருக்கிறோம். இப்படி புலிகள் வந்து வனப்பகுதியை விட்டு மனிதர்கள் வாழும் பகுதிக்கு வருவதற்கான 2 காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னாவதா பாத்தீங்கன்னா டெரிட்டரி. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க, புலிகள் வந்து டெரிட்டரி அமைச்சுதான் வந்து உயிர் வாழும். புலிகள் வந்து டெரிட்டரி எப்படி அமைக்கும்னு பாத்தீங்கன்னா, அதற்கு தேவையான தண்ணீரும் உணவும் எந்த பகுதியில கிடைக்குதோ அந்த பகுதியை வந்து அதனுடைய டெரிட்டரியா அமைச்சுக்கும். புலிகள் வாழும் டெரிட்டரியில வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது டெரிட்டரியை வந்து பெரிதாக்குமாங்க. அந்த டைம்ல தான் சில நேரங்கள்ல கிராம பகுதிக்குள்ள வந்துருமா. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, புலிகள்லயுமே வயதான புலிகள், அப்புறம் உடல்நிலை சரியில்லாத புலிகள், ஊனமற்ற புலிகள் இருக்குமா. இந்த புலிகளால காடுகள்ல வந்து சர்வே பண்ண முடியாதான். அது ஏன்னா டெரிட்டரிய பாதுகாத்து கொள்ள வந்து புலிகளுக்கு இடையில் வந்து ஒரு யுத்தமே நடக்குமா. அதுவும் இல்லாம இந்த புலிகளால வேட்டையாடவும் முடியாது. இதனாலதான் இந்த வயதான புலிகளும் அப்புறம் உடல்நிலை சரியில்லாத புலிகளும் ஊனமற்ற புலிகளும் காடுகளை விட்டு வெளியேறி கிராமப்புறங்கள்ல வந்து மனிதர்களையும் அவர்களோட வளர்ப்பு மிருகங்களையும் தாக்க தொடங்கிருமா.